ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இடிகரை மணிகரம் பாளையத்தில் வந்து ஒரு 2 BHK வீடு வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த பிளாட்ல வந்து வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதனோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீட்டோட ரிவ்யூ வந்து வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்குறாங்க. மறக்காம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ பாருங்க. வந்து ஒரு ரேம்ப் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 4 வீலர் 2 வீலர் ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் மேலே ஏற்றுறாங்க. அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஸ்லோப் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்எஸ் கேட் வந்து நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹெவி டியூட்டி எம்எஸ் கேட்டுங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16x13 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு போர்ட்டிக் ஏரியாலே வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்குமே வந்துட்டு போர்ட்டிக் ஏரியாவில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷெட் பேக் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே ஓரளவுக்கு ஷெட் பேக் ஏரியா விட்டு தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு ஆக்குபையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து மூவ் ஆகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரும் போதே போர்ட்டிக் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வாஸ்து பிரகாரம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வந்து நமக்கு வந்து போர்வெல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நமக்கு வந்து அவுட் டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்னென்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீ கூட்டில் ஃப்ரேம் அமைச்சு டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோரோட டிசைன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்குங்க. பேட்டர்ன் வந்துட்டு இப்போ லாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான லாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாசிவான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஏரியா வந்து டோட்டலாக வந்து 21x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 2x4 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க, ஒயிட் பேட்டர்னில் வந்து வர மாதிரி. ஸோ வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலரில் வந்து நமக்கு வந்து பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து ஃப்ரண்ட் டைப்பில் வந்து ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 2 BHK வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்பர் வாஸ்துப்படி அக்னி மூலையில் வந்துட்டு நமக்கு வந்து அமைச்சிருக்கோங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்குங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் ஏரியாவில் டேபிள் டாப் வந்து கிரானைட் லே பண்ணி ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது போக மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டியாக இன்றைக்கி என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்துட்டு ஸ்லைடிங் டைப்பில் வந்துட்டு ஒரு யூபிவிசி விண்டோ 3x3 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே லாஃப்ட்லேயும் அதுபோக வந்துட்டு கடப்பா செல்ஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் ஸ்டோரேஜுக்காக. ஸோ இதுதான் இந்த வீட்டோட கிச்சனுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சிருக்கோம். யூபிவிசி விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோ கிரில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ராடுங்க 12 mm கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டைப்பில் வந்து யூபிவிசி விண்டோ போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்டான யூபிவிசி விண்டோ தான் போட்டுருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுவும் கடப்பா செல்ஃப் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சிருக்கோம். டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்குமே இதுலேயுமே வந்து வால் டைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோல் வெஸ்டர்ன் கிளாஸட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ கீசர் லைட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இங்கே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்க்கு எல்லாமே வந்து டைல் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு ரொம்ப ஃபார்முலாக இல்லாமல் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரியானது போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளஷ் டோர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் வந்து டீ கூட்டில் வந்துருங்க, ஃப்ளஷ் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெட்ரூமுங்க. இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 மெஷர்மெண்ட்லிங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் ஒர்க்கில் வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்து எப்படி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் பர்பஸ்க்கு 3x4 யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் டைல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே சைஸ் 2x4 மெஷர்மெண்ட்டில் ஒரே பேட்டர்னில் தான் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது இந்த வீட்டோட அனதர் டாய்லெட்டுங்க. ஸோ இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா கீழே வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் 2.25 சென்ட் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா இடிகரை மணிகரம்பாளையம்க்கு ரொம்ப பக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. போர்ட்டிக் ஏரியாலே வந்து அவுட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டேர்கேஸ்லேருந்து மேலே வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ டெரேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் அடிச்சு கொடுத்துருவோம் நீட்டாக. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. துணிக்காய போடுற கம்பியிலேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணலாங்க, அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றியுமே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹில் வியூ கூட இருக்குங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இந்த வீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இடிகரை மணிகரம்பாளையம்க்கு ரொம்ப நியர்பையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே நல்ல ஒரு கம்யூனிட்டிக்கு மத்தியில் தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 56 lakhs வருதுங்க. ஸோ ஆல் இன்க்ளூசிவ் எல்லாமே சேர்த்து 56 lakhsங்க. ஸோ வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க், சம்புங்க, அதுபோக போர்வெல், அதுபோக ஈவி கனெக்ஷன் மட்டும் நம்ம வந்து எடுத்துருங்க. ஸோ எல்லாமே சேர்த்து 56 lakhsங்க. இதுக்கு வந்து பேங்க் லோன் நம்ம வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 lakhs இருந்தது அப்படின்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் மூலிமா நம்மளே வந்து த்ரூ பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணதுங்க. இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பில்லர்லேருந்து பீம்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு அஸ் பர் டிசைன் படி என்ன ரிசல்ட் வந்தோ அதுதான் வந்து நம்ம வந்து எக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ரெட் பிரிக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒயிட் கட் பிரிக்குங்க. ஸோ ஃப்ளையாஸ் பிரிக் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வாரண்டி இருக்குதுங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பில்லோட வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து வாரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பில்டருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு விற்றா போகும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆஃப்டர் சர்வீஸ் பெருசாக இருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு நம்ம சேல் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு 3 years வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நம்மளே வந்து வாரண்டி மாதிரி கூட அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வுட், அதாவது ஃப்ரேம் எல்லாமே டீக்வுட்ல தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிவுட் அப்படின்ற பிராண்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். விண்டோ எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோ போட்டுருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.